ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, த பெஸ்ட். அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சிறந்தவர்கள் என்பதை நம்ம விளங்கி கொள்ளணும். வேதாகமத்தில் ஆபேல் சிறந்தவனாக இருந்தான் என்று பார்க்க முடிகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியை பார்க்கிலும் மேன்மையான பலியை கர்த்தருக்கு செலுத்தினான் என்று சொல்லி நம்மளால் பார்க்க முடிகிறது. நன்றாய் பாருங்க, ஆபேல் காயின் வாழ்ந்த காலம் நியாயப்பிரமாணத்தின் காலம் அல்ல, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட காலமும் அல்ல. இவர்கள் வாழ்ந்த காலம் மனசாட்சியின் என்ன செய்யணும் காலம். இந்த காலத்தில் கூட இவர்களுக்கு வேத வசனத்தின் வெளிச்சம் இல்லாத காலத்தில் கூட விசுவாசத்தினாலே ஆபேல் கர்த்தருக்கென்று பலி செலுத்தினான், கர்த்தருக்கென்று கொடுத்தான் என்று பார்க்கிறோம். பாருங்க, காயினும் கொடுத்தான், ஆபேலும் கொடுத்தான். ஆனால் கர்த்தர் ஆபேலை தான் அங்கீகரித்தார், காயினை அங்கீகரிக்கவில்லை. காரணம் என்ன என்று சொன்னால், காயின் ஏதோ கர்த்தருக்கு கொடுத்தான், அவ்வளவுதான். ஆனால் ஆபேல் கர்த்தருக்கென்று முதல் தரமானதை கர்த்தருக்கு கொடுத்தான். உதாரணமாக சொல்கிறேனே, நமக்கு வருமானத்தை ஆண்டவர் தருகிறார், சம்பளம் வருகிறது. சம்பளம் வந்த உடனே நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? மளிகை கடைக்கு ஒரு லிஸ்ட்லாம் வச்சுருப்போம். மளிகை கடைக்குன்னு ஒரு அமௌண்ட்டு ஒதுக்குவோம், இன்னும் இஎம்ஐ கட்டணும்னு அமௌண்ட்டு ஒதுக்குவோம், லோன் கட்டணும் ஒரு அமௌண்ட்டு ஒதுக்குவோம், அந்த சீட்டு இந்த சீட்டுக்கென்று ஒரு பெரிய லிஸ்ட்லாம் போட்டு அமௌண்ட்டு ஒதுக்குவோம். எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு பார்த்தா கையில் ஒன்றுமே இருக்காது. வருமானம் எல்லாத்தையும் கட்டி தீர்த்து விடுவோம். கர்த்தருக்கென்று கொடுக்கறதற்கு ஜீரோ பேலன்ஸ் தான் இருக்கும். அப்போ ஏதோ கர்த்தருக்குன்னு இருக்கிறத கொடுப்போம். இதுதான் காயின் செஞ்சது. ஏதோ கொடுத்தான், அவ்வளவுதான். ஆனால் வருமானம் வருதா? முதல் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா சம்பளத்தை ஆண்டவர் தரார் வச்சுக்கிட்டோமே. 10,000 ரூபா சம்பளத்தில் 1000 ரூபாய் முதல்ல எடுத்து பிரித்து வச்சிடணும். 1000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு திரும்ப தான் நம்ம 9,000 ரூபாய்க்கு தான் நம்ம என்ன செய்யணும், லிஸ்ட்டு போடணும். நம்ம இஎம்ஐ கட்டுறதா இருக்கலாம், இல்லைன்னா லோன் கட்டுறதா இருக்கலாம், காய்கறி கடை, மார்க்கெட் கடை, அந்த கடை, இந்த கடை, எந்த கடையாக இருந்தாலும் 9,000 ரூபாயில் தான் பிளான் பண்ணணுமே தவிர 10,000 ரூபாய்க்கு பிளான் பண்ணக்கூடாது. நமக்கு எவ்வளோ வருமானம் தந்தாலும் கர்த்தருக்குரியதை முதலாவது பிரித்து வச்சுட்டு பிளான் பண்ணி கர்த்தருக்கு முதலாவது கொடுக்கறதுக்கு நம்ம செலுத்திட்டு பிளான் பண்ண தான் ஆபேலாக இருக்கிறீங்க. கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுக்குறீங்க. கர்த்தருக்கென்று முதல் இடத்தை இந்த ஆபேல் விசுவாசத்தினால் கர்த்தருக்கு என்ன செய்தான், செலுத்தினான். செலுத்தின அவனை என்ன செய்தார் தெரியுமா? தேவன் அவனை ஆசீர்வதித்தார், தேவன் அவனை அங்கீகரித்தார். நம்ம ஜெபம் பண்ணுவோம், எல்லா ஜெபத்திலும் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தாவே ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்தது போல எங்களையும் எங்களுடைய காணிக்கை அங்கீகரியும் ஜெபம் பண்ணுறோமே. எந்த காணிக்கை அங்கீகரிப்பார் அப்படின்னா கர்த்தருக்கு முதல் தரமானதை கொடுக்கும் பொழுது. ஆனால் கர்த்தருக்கு ஏதோ ஒன்று கொடுத்தான் பாருங்க, அவன் காயின் அவனை அங்கீகரிக்கலை, முகநாடி வேறுபட்டுருச்சு. கடைசியில் ஆசீர்வாதத்தை பெற வேண்டியவன் சாபத்தை என்ன செய்தான், பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய சந்ததி, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதே எனக்கு பிரியம் என்று சொல்லி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய சந்ததி ஏன் கடனோடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு கடனுக்காக ஜெபம் பண்ணுறீங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, தரித்திரம் நீங்கணும், பஞ்சம் நீங்கணும். ஏன் மாற மாட்டேங்குது? எவ்வளவு தந்தாலும் உங்களுக்கே போத மாட்டேங்குது. கர்த்தருக்குரியதை முதல்ல கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. ஏன்னா ஆபேலை போல செலுத்தி பாருங்க, நீங்கள் பெஸ்ட்டாக இருப்பீங்க, நீங்கள் சிறந்தவர்களாக இருப்பீங்க. புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் ஆபேலை குறித்து எடுத்து எழுதியிருக்கிறார்னா, ஆபேலின் களி என்னென்ன பலி, இவன் காயினுடைய பலியை காட்டிலும் மேன்மையானதாக இருந்தது. நீங்கள் மேன்மையானதாக இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. செலுத்த வேண்டியதை சரியாய் செலுத்துங்கள், ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீர்கள். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்து நன்மை அனுபவிக்கட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.